அப்படி அந்த பக்கத்துல நடக்கிற கரூர் மாநாட்டுல சேர்கள் காலியா இருக்குது. அப்போ அந்த மூத்த அமைச்சர்கள் ஒத்துழைக்கிறாங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்காரு, கே நேரு அவர்கள் இருக்காரு. நீங்க செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி வச்சுட்டு அவர் கோடு போடுவாரு, நான் ரோடு போடுவாரு, அவர் போட்ட எக்ஸ்ட்ரா 1.5 லட்சம் எல்லாமே லைவ் கவரேஜ், எல்லாரும் உலகமே லைவ்ல பார்த்தோம். இங்க எதுவுமே யாரும் மூடி மறைச்சு மாயாஜாலத்தை எல்லாம் கிடையாது. எவ்வளவு சேர்கள் பின்னாடி காலியா இருந்து தெரியும். முதல்வர் அவர்கள் பேசும்போது எவ்வளவு பேர் சேரை தூக்கி தலையில வச்சுட்டு வெளியில போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஒட்டுமொத்தமா ஸ்டாலின் அவர்களும் கலைஞர் அவர்களும் அவங்க சொத்தை வித்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி மாதிரி, அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள், அதுக்கப்புறம் அடுத்தவரைய 4ஆம் தலைவரையும் அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்போ இங்க என்ன சமூக நீதி இருக்கு, இங்க என்ன இது இருக்கு? ஏன் மீடியாக்கள் ஒட்டுமொத்த மீடியாக்களையும் நீங்க கையில வச்சுக்கிட்டு ஏன் இதை பத்தி டிபேட் நடத்த மாட்டேங்கிறீங்க? ஆல்ரெடி திமுகக்குள்ள இவ்வளவு உட்கட்சி பூசல் இருக்கு. இது மட்டும் இல்லாம திமுக கூட்டணிகளுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அண்ணா இப்ப சொன்னாங்க தாவைகளை கூட்டு போயிட்டு அம்பேத்கர்னா யாரு இதெல்லாம் கேளுங்கிறாங்க. 5 முறைக்கு மேல ஆட்சி நடத்துக்கு திமுக யாராவது ஒரு உடன்பிறப்பை கூப்பிட்டு திராவிட மாடல் என்னன்னு சொல்லுவான், சமூக நீதினா என்னன்னு சொல்லுவான், பெரியாரிசம்னா என்னன்னு சொல்லுவான், சொல்லுங்க. சொல்ல தெரியாது. அது முதல்வர் அவர்களுக்கே அதை சொல்ல தெரியாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. ஏன்னா உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்காக ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதை தரலங்கும் போது இது சமூக அநீதி தானேன்னு சொல்றாங்க. நிச்சயமாமா, நம்ம அதைத்தான் சொல்றோம். அதாவது இது சமூக நீதிங்கிறது அவங்க கிட்ட என்ன மைனஸா இருந்ததோ அதை நீங்க பிளஸ் ஆகுவீங்க நினைச்சுதான் உங்ககிட்ட கட்சி ஆட்சியை கொடுத்தோம். நீங்களும் செய்யல அப்படிங்கும் போது மக்கள் மனநிலை மாறும். நான் தான் சொல்றேன், நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காக ஒரு கட்சிக்கு ஜவாப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. சொல்லுமா என்ன சொல்றோம்? சொல்லுங்க அதிமுக வந்து நம்ம கூட்டணி வச்ச ஒரு சொன்னாங்க. திமுக நான் கேக்குறது ஆட்சியிலும் பங்கு சொல்ல சொல்லுங்க. ஆனா விசிக கூட்டணி இருக்கிறது திமுக கூட, ஓட்டு வாங்கி கொடுத்தது திமுகவுக்கு, இன்னைக்கு வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு திமுகவுக்கு. ரகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறப்பு விவாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன டாபிக்ல விவாதிக்க போறோம் அப்படின்னா, உடைக்கிறதா திமுக கூட்டணி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என உரிமை குரல்கள் திடீரென மேலோங்குவது ஏன் அப்படின்னு தான் விவாதிக்கின்றோம். நம்மோடு சிறப்பு விருந்தினர்கள் 3 இணைஞ்சிருக்காங்க. இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள், விசிகாவின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் திரு சிபி சந்தர் அவர்கள், பாஜகவின் மகளிர் அணியை சேர்ந்த திருமதி சுமதி மேகவரம் அவர்கள். விருந்தினர்கள் 3. முதல்ல தடா ரஹீம் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். KS அழகிரி அவர்களோட அந்த பிரஸ் மீட்ல அவர் சொன்ன கருத்துக்களை நீங்க வந்து உள்வாங்கியிருப்பீங்க. சோ அவர் சொல்ற கருத்துக்கள் வந்து எப்படின்னா, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில இருந்து விலகி போக போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேச்சு, ஸ்ட்ராங்கான கருத்துன்னு பாக்குறீங்களா? இல்லை, அழகிரி வந்து இப்போ மட்டும் இல்லை, அவர் காங்கிரஸ் தலைவராக இருந்தார் இல்லை, அப்போத்திருந்தே இது போல அடிக்கடி அவர் சொல்லுவார். பட் தேர்தல் நேரத்தில் வந்து அகில இந்திய தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி கட்டுப்படும். அதுதான், ஏன்னா பாஜகவும் காங்கிரஸ்லேயும் ஒரே நிலைப்பாடு தான். இவங்க என்ன வேணா பேசிக்குவாங்க, அகில இந்திய தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவாங்க. ஒரு கால் அகில இந்திய தலைமை இப்படி ஏதாவது ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருந்தா, இப்படி நீங்கள் பேச சொல்லியிருந்தா மேபி அப்படி பேசக்கூட வாய்ப்பு. அகில இந்திய தலைமைனா ராகுல் காந்திக்கும் விஜய்க்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி சொல்றாங்க. விஜய் பக்கம் இவங்க நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அது உண்மையா? இல்ல, அது நடக்கலாம், மேபி நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நடக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் சொன்னீங்கன்னா, அதே நேரத்தில் வந்து அகில இந்திய காங்கிரஸ் அதுவும் ராகுல் காந்தி இப்போ இருக்கிற நிலைமையில வந்து கொள்ளுக்கட்டையை எடுத்து முதுகு செஞ்சுக்க விரும்ப மாட்டார். ஏன்னு சொன்னா, விஜய் வந்து நெருங்கிய நண்பராக இருக்கலாம், ஆனால் விஜயுடைய ஓட் பேங்க் எவ்வளவுன்றது இன்னும் தீர்மானிக்கப்பட்டதில்லை. ஏதோ ரசிகர்கள் வந்தாங்க அதெல்லாம் ஓட் பேங்காக மாறிடுன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியும் இல்லையா, ராகுல் காந்திக்கு தெரியும், இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும். அதனால இங்கே அவருக்கு சேரக்கூடிய கூட்டம்லாம் ஓட்டுகளாக மாறிடும் அப்படின்னு. அப்படி ஓட்டுகளாக மாறினா கூட அவரால் வெற்றியெல்லாம் பெற முடியாது. ஒரு குறிப்பிட்ட கமலஹாசன் எப்படி ஒரு 3 விழுக்காடு வாங்கினாரு, அல்லது மற்ற கட்சிகள் தனியாக ஆரம்பிச்சு வாங்கினாங்களோ அதேமாரி ஒரு 8, 9, 7 நாம் தமிழோட கம்மியாக தான் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர பெரிய பிரம்மாண்டெல்லாம் நான் எதிர்பார்க்கல விஜய்கிட்ட. பட் இது வந்து காங்கிரஸ் அகில இந்திய தலைமைக்கு தெரியும் இல்லையா. ஒரு கால் காங்கிரஸ் அகில இந்திய தலைமை இப்படி வந்து நீங்கள் இப்படி பேசுங்க, அப்போ தான் நீங்கள் அங்கேருந்து விலகி நீங்கள் நான் இது டிவிக்கே கூட, ஏன் சொன்னால் டிவிக்கே கூட வந்து கூட்டணி வச்சு அது வந்து ஒரு விதமான ஒரு பயிற்சியை தான் பார்க்கணும். ஏன்னு சொன்னால்
மேபி காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சுன்னா விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து டிவிகே கூட போச்சுன்னா அவன் திமுக டோட்டல் காலி. அதுல மாட்டோம். கூட்டணி கட்சிகள் தான் திமுகவுக்கு வருது. கூட்டணி இல்லைன்னு சொன்னா திமுகவுக்கு வருது. அது வந்து எப்படின்னா 40 மணி ஒரு கட்சி ஆயிடும். அவ்வளோதான் நான் பார்ப்பேன். தனிச்சினா அவ்வளோதான் ஓட் பேங்க், அவ்வளோதான் இது. ஆனால் இவங்க விலகி இது விஜய் கூட டிவிகே கூட போனாங்க. விஜயுமே ஒரு கட்டத்துல சொன்னாரு, அதாவது முற்றிலுமா 2026ல தேர்தல் களம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் பார்க்காத ஒரு தேர்தல் களமா இருக்கும். அப்படிங்கும் போது அப்போ கூட்டணி எல்லாம் மாறி வித்தியாசமான ஒரு தேர்தல் களமா தான் இருக்குமா அப்படிங்கிறதும் இப்ப அதுக்கான ஆரம்ப புள்ளி இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு கூட இருக்கு. இல்லைம்மா, நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரியும். தமிழக அரசியல் கூட்டணிகள் தான் பலம். அதுவும் திமுகவுக்கு வந்து கூட்டணி தான் பலம், வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லுவோம். திமுக கூட்டணி இல்லைன்னு சொன்னா டோட்டல் ஃபெயிலியர் தான். அது தோழர் எப்படி சொல்லுவாருன்னு தெரியல. ஆனால் என்னுடைய பார்வை நான் பார்க்குறேன், விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்த அந்த கூட்டணி தான் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து வெற்றியை கொடுக்குது. பட் அவங்க வெற்றி பெற்ற பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான சரியான அங்கீகாரம் கொடுக்குறாங்க இல்லைன்னு அவங்க தான் சொல்லணும். என்னுடைய பார்வையில் வந்து கொடுக்குறது இல்லைன்னு தான் என்னுடைய பார்வை நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னீங்கன்னா திமுக வந்து தொடர்ந்து வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரணா இருக்கும். எப்பெல்லாம் ஆளுங்கட்சியை மாறுதோ அப்போல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் அது நிறைய நடக்கும். அதுக்கு பல உதாரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இவங்க அந்த அழகிரி திடீர்னு போர்க்கொடியை தூக்குனது, அது அவராக தூக்குனாரா இல்லை அகில இந்திய தலைமை அவருக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஒரு கால் அகில இந்திய தலைமை கொடுத்து இவர் செஞ்சிருந்தாருன்னா நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா வேற திசையை நோக்கி தமிழக அரசியல் களம் போகுதுன்றதுக்கு உதாரணம் சொல்லலாம். இப்போ அவர் சொல்லிட்டே வரும்போது அவங்க வந்து அதாவது நாங்க வந்து சக்கையை தான் சாப்பிடுறோம், அவங்க வந்து கரும்பு சாறு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப ஹார்ஷான ஒரு டோன் மாதிரி. இல்லை, ஹார்ஷான டோன் இல்லை, உண்மைதான். நீ ஏன் சொன்னா இந்த கூட்டணி கட்சிகள் தான் வந்து மக்களை போய் சந்திக்கிறாங்க. அப்போ அதான் சொன்னல அனகாபுத்தூர் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 3 இது வந்து இடித்து அந்த மக்கள் அவதிப்பட்டு அந்த மக்கள் வந்து அதுவும் அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு சொல்லி இடிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் 1 கோடிக்கு இடம் வாங்கி கட்டியிருக்காங்க பில்டிங், 2 கோடி 3 கோடிக்கு. ஒவ்வொருத்தர் 50 லட்சம் வாங்கியிருக்காங்க, ஒரு 20 லட்சம் வாங்கியிருக்காங்க. கரண்ட் பில் இருக்கு, கரண்ட் பில் காலங்காலமாக கலந்துகிட்டே இருக்கு. 2வது அந்த இடிக்கிற 4 வேலையும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷத்துக்கான 28க்கு உண்டான வீட்டு வரி கூட அவங்க கட்டியிருக்காங்க. அப்படி இருந்து ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் தான் தமிழக அரசு உடனே இடிச்சு தள்ளும் போது அங்கே போய் நின்று யார் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இஸ்லாமிய ஏன் கூட்டணி கட்சிகள் தான் போய் நின்று கூட்டணி கட்சிகள் கிட்ட தான் அந்த மக்கள் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் 5 வருஷம் ஆளுவீங்க, நீங்கள் எல்லாத்தையும் பண்ணி ஊழல் எல்லாமே நடக்கலன்னு சொல்ல முடியாது, நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து நாங்கள் தான் போய் எதிர்கொள்கிறோம். அப்போ எங்களை சக்கியான பிழிகிறீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அழகி அந்த கருத்துக்களை சொல்லிங்க. இது உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். இப்போ மேல்மா சிப்காட் விஷயத்தை எடுத்துங்க, பரந்தூர் விமான நிலைய விஷயத்துக்கு எடுத்துங்க, அல்லது புதுக்கோட்டையில் குடிநீரில் வந்து மரத்தை கலந்த விஷயமா இருந்துக்கு எல்லாமே எடுத்துங்க. எல்லாமே வந்து மக்கள்கிட்ட யார் போகிறாங்க? திமுக போகுது பதில் சொல்ல இல்லையா? திமுக கிட்ட இந்த கேள்வி எழுப்புறாங்க இல்லையா? கூட்டணி கட்சிகளுக்கு தானே எழுப்புறாங்க அந்த கேள்வி. அது இஸ்லாமிய சிறைவாசி விடுதலை பண்ண இஸ்லாமிய அமைப்புகள் கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. குடிநீர் மலத்தில் புகார் கொடுத்தவங்க மீது ஏன் குற்றவாளி ஆக்கணிங்கன்னு சொல்லும்போது விடுதலை சிறுத்தை கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. இது மேல்மா சிப்காட் விஷயத்துக்கு பரந்தூர் மாநிலத்துக்கு கம்யூனிஸ்ட் கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. விவசாயிகள் போராட்டத்தை நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? மக்கள் யார்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க? கூட்டணி கட்சிக்கிட்ட தான் எழுப்புறாங்க, திமுக கிட்ட எழுப்புற. அந்த அடிப்படையில் தான் KS அழகிரி இந்த கருத்தை முன் வச்சிருக்காரு. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது விசிகேவோட கோரிக்கையா இருக்கு. ஆனா திமுக கிட்ட கேக்குறீங்க, இந்த இடத்துல அது கிடைக்கல. ஆனா இப்ப விஜய் சொல்றாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு. அப்போ அவங்க சொல்லும் போது அதை நிறைவேற்றுறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருக்காரு, ஒரு புது முகமா அவர் வந்திருக்காருங்கும் போது நீங்க அந்த சைட் போக மாட்டீங்கன்றதுக்கு என்ன சொல்ற? இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது ஒற்றை கோரிக்கையாக இருந்தால் அது மட்டும்தான் கோரிக்கை. விசிகாவுக்கு அதிகாரம் மட்டும்தான் தேவை, ஆட்சியில் பங்கு மட்டும்தான் தேவை அப்படின்னா நாங்கள் விஜய் கிட்ட தான் போகணும். ஆனா நமக்கு கோரிக்கை அது மட்டுமல்ல, நிறைய கோரிக்கைகள் இருக்கு. அப்ப அந்த கோரிக்கை எங்க நிறைவேறுது அல்லது அந்த கோரிக்கை எங்க நிறைவேற்றப்படுதோ அந்த கூட்டணியில் தான் நம்ம இருக்க முடியும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னா நம்ம பிஜேபி கிட்ட போய் ராப்லாஸ் பசுவன் ஆயிருக்கலாமே. இல்ல நான் சொல்றது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. உங்களுக்கு நான் மந்திரி பதவின்னு கொடுத்தா ராம்தாஸ் அத்துவாலைமை திருமாவளவன் சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கலாமே.
ராம்விலாஸ் பாஸ்வான் மாதிரி சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிருக்கலாமே. அது அல்ல. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது ஒரு கோரிக்கை. இதை தாண்டி நிறைய கோரிக்கை இருக்கு. இதை தாண்டி இருக்கிற கோரிக்கைகளை, குறைந்தபட்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற கட்சி எது? சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை பார்க்கிற கட்சி எது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டும். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது ஒரு கோரிக்கை. சமூக நீதியை திமுக பேசுது, ஆனா செயல்ல அது இல்ல அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாங்க செயல்ல வந்தா செய்யறோம் அப்படிங்கிறது வேற. 1967 திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் வெற்றி பெற்ற போது நல்லா கவனிங்க, அதற்கு முன்னால் அவர்கள் இந்த களத்தில் நின்னாங்க. இந்தி போராட்டத்தை பண்ணாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தினாங்க. பல பேர் அதுல உயிர் வைத்தாங்க. மக்களுக்காக எண்ணற்ற போராட்டங்களை பண்ணாங்க. மக்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? இதையெல்லாம் பண்ண எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னாங்க. 1973 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது என்ன சொன்னாரு? நான் திமுக இருந்த போது இத்தனை போராட்டங்கள் இறங்கியிருக்கேன், இத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்கேன், இப்ப நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், வாங்க என் பின்னால வாங்கன்னு எம்ஜிஆர் சொன்னார். சொன்னதை செய்து இதை நாங்க செஞ்சிருக்கோம், அதனால எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறது ஒண்ணு. நான் வந்தா இதை பண்ணுவேன்னு சொல்றது ஒண்ணு. எதுக்கு நம்பகத்தன்மை அதிகம்? எதுக்கு நம்பகத்தன்மை இருக்கும்? அப்ப அவர் வந்து செஞ்சாருன்னா அதுக்கப்புறமா கூட்டணி பத்தி இல்ல, வர்றதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? இப்ப மக்கள்கிட்ட நீங்க போய் கேட்குறீங்க, ஒரு இன்டர்வியூ போறோமா? நம்ம இன்டர்வியூ போறோம், அதுக்கு குறைந்தபட்ச தகுதி BA பாஸ் பண்ணிருக்கணும். அந்த போஸ்டிங்க்கு BA பாஸ் பண்ணிருக்கணும். நீங்க சர்டிபிகேட் கொண்டு காமிக்கணும்ல, நீங்க பாஸ் பண்ணத. பாஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அது வேலை. நான் பாஸ் பண்ணிடுறேன் வேலை கொடுங்கன்னு கேட்பீங்களா? கேட்க முடியாதுல்ல. அது மாதிரி தான் இந்த தேர்தல். நீங்க எதுல மக்களோட நின்றீங்க? எந்த மக்கள் போராட்டத்துல கலந்துக்கிட்டீங்க? எந்த மக்கள் போராட்டத்துல நீங்க செலுத்தி போயிருக்கீங்க? தகுதியே இல்லன்றீங்களா? தகுதி அப்படி சொல்லல. நான் சொல்றது, உனக்கான தகுதியை முதல் நிர்ணயித்துக்கொள். மக்கள்கிட்ட எதை வச்சு நீ போற? எந்த கொள்கையை வச்சு போற? எத்தனையோ பேர் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்த கூட்டத்தை போய் மைக்க நீட்டி கேட்கிறாங்க, அம்பேத்கர்னா யாருன்னா தெரியாதுங்கிறாங்க, பெரியார்னா யாரு தெரியாதுங்கிறாங்க, தெரியாதுன்னே சொல்றாங்க. எங்க தலைவர் என்ன சொல்றாரோ விழுப்புரத்துல கேட்டாங்க, எடுத்து பார்த்தேன், எங்க தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு, அதை நாங்க சொல்லுவோம். நீங்க எந்த வகையில அரசியல் படுத்திருக்கீங்க? உங்க ரசிகர்களை நீங்க எந்த வகையில அரசியல் படுத்திருக்கீங்க? ஆனா எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிஞ்சு போகும்போது அவரோட போனவங்க எல்லாம் பெரிய பெரிய அரசியல் ஆசாங்க. திகாவிலிருந்து திமுக பிறந்த போது கடைகளோட வந்தவங்க எல்லாம் மிகப்பெரிய அரசியல் ஜாம்பவான்கள், அரசியல் படிச்சவங்க. அப்ப ஒரு கட்சி என்பதை அரசியல் படுத்தணும், அமைப்பாக்கணும். ரசிகர் குஞ்சுகள் இல்லை. உங்களை நம்பி ரசிகர்கள் இருக்காங்கன்னா அவங்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு அரசியல் பயிற்சி கொடுத்துருக்கீங்க? நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் போய் ரோட் ஷோ நடத்துறதை தாண்டி, நான் ஒண்ணு சொல்றேன், ரோட் ஷோ நடத்துறதை விட அந்த ரசிகர்களுக்கு அரசியல் பயிற்சி வகுப்பெடுங்க. Who is அம்பேத்கர்? Who is பெரியார்? தமிழ்நாடுன்னு என்ன? தமிழ்நாடு நிலப்பரப்புன்னு என்ன? தமிழ் கல்ச்சர்னு என்ன? மரபு என்ன? அரசியல் வரலாறு என்ன? ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியல் வரலாறு ஒரு நாட்டினுடைய தலைவிதியை எப்படி புரட்டி போட்டிருக்கு? இப்படி அரசியல் படுத்துவதில் தான் ஒரு அமைப்பு வலுவாக முடியும். கோட்பாட்டு பின்னணியோ சித்தாந்த பின்னணியோ இல்லாம களத்துக்கு வர்றது இது புதுசு இல்ல. நாகப்பட்டினத்துல பேசும்போது சொல்றாரு, 2011 மீனவர்களுக்கு எதிரான பிரச்சனை எல்லாம் வரும்போது நாங்க கூட்டம் போட்டிருக்கோம், அவங்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கோம், அப்போல இருந்தே நாங்க இங்க களத்துலதான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த பேச்சு இருக்குல்ல. அப்ப அப்போல இருந்தே வந்து எதிராக குரல் கொடுக்கிறாரு. ஆனா அப்போ சினிமால இருந்திருக்காரு, முழு நேர அரசியல்வாதியாக இல்ல. இப்ப ஏன் சினிமா விட்டீங்க? சினிமால இருந்துட்டே பண்ணலாமே. முழு நேரமா வரணும்னு நான் சொல்றது 2011க்கு பிறகு ஏறக்குறைய 16 வருஷம் சினிமாவில் இருந்தீங்க, அரசியல் இருந்தேன்னு சொல்றீங்க. இப்போ அப்படி இருந்திருக்கலாம். இப்ப ஏன் திடீர்னு சினிமா விட்டீங்க? அதை விட ஜாஸ்தி நேரம் வராருன்னா வரவேற்கணும்ல சார். அதெல்லாம் இல்லை. அதாவது ஒரு விஷயத்தை அவர் அரசியலுக்கு வருவதை நான் எதிர்க்கவே இல்லை. இந்த நாட்டில் யார் வேணாலும் அரசியல் கட்சி துவங்கலாம், தலைமைத்துவத்துக்கு போட்டியிடலாம், அதுல யாரும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்களை நம்பி வந்த ரசிகர்களை நீங்கள் அரசியல் படுத்தினால் அது வந்து நாட்டுக்கு நல்லது இல்லைன்னா அது உங்க ரசிகர்களுக்கும் நல்லது இல்லை, உங்க இயக்கத்துக்கும் நல்லது இல்லை, உங்க அமைப்புக்கும் நல்லதும் இல்லை. நீங்களும் கெட்டு, உங்களை நம்பி வந்தவங்களும் கெட்டு, பூஜ்ஜியம் ஆயிருங்கிறத நம்ம பதற்றமா இருக்க வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன்ல அதிமுக பாஜக கூட்டணி அது எந்த அளவுக்கு வலுவா இருக்கு? ஏன்னா அதிமுகவிலேயே பாக்குறோம் பிரச்சனைகள், டெல்லி வரைக்கும் போய் சந்திச்சுட்டு வராங்க, அங்க என்ன நடக்குதுங்கிறதும் குழப்பங்கள் இருக்கு.
அது உண்மையிலே வலுவான கூட்டணியா தான் இருக்கு. இல்ல அதிமுகலையும் பாஜகலையும் எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒரு கூட்டணிக்குள்ள இருக்காங்க, அவங்க என்டிஏ கூட்டணினா அவங்க கூட்டணி தலைவர் போய் பார்த்துட்டு வராங்க. இதுல என்ன பிரச்சனை? இங்க யாராவது இங்க தலைவர்கள் யாராவது ஒரு மாற்று கருத்துக்கு சொல்றது, இல்ல இந்த காங்கிரஸ்ல அழகிரி அவர்கள் பேசுற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கிறது இல்ல. ஆனா இந்த ஒட்டுமொத்த மீடியாக்கள் பாத்தீங்கன்னா இங்க அதிமுகக்குள்ளேயும் பாஜகக்குள்ளேயும் ஏதோ ஒரு பிரச்சனை, இங்க அதிமுகக்குள்ளேயே ஒரு பிரச்சனை, இங்க பாஜக நயினார் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை, பாமக பிரச்சனை, இப்படி இதை பத்தி எல்லாம் டிபேட் நடத்துறீங்க ஒழிஞ்சு திமுகக்குள்ள உட்கட்சி புசரி கூட இருக்கு. இங்க கரூர்ல ஒரு மாநாடு போட்டாரு, அதுக்கு துரைமுருகன் அவர்கள் வந்தாங்களா? அதை பத்தி யாராவது மீடியா போட்டீங்களா? அதாவது டிபேட் பண்ணீங்களா? இப்ப அழகிரி அவர்கள் சொல்லியிருக்காரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு. எத்தனை மீடியாக்கள் வந்து டிபேட் பண்றீங்க சொல்லுங்க? சரியில்லைன்னு தான் சொல்றேன். அப்போ நேரு அவர்கள் மாநாடு போடுறதுல எவ்வளவு ஒரு திறமைசாலின்றத கலைஞர் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்படி அந்த பக்கத்துல நடக்கிற கரூர் மாநாட்டுல சேர்கள் காலியா இருக்குது. அப்போ அந்த மூத்த அமைச்சர்கள் ஒத்துழைக்கிறாங்க. அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்காரு, கே நேரு அவர்கள் இருக்காரு. நீங்க செந்தில் பாலாஜி அவர்களை தூக்கி வச்சுட்டு அவர் கோடு போடுவாரு, நான் ரோடு போடுவாரு, அவர் போட்டு எல்லாமே லைவ் கவரேஜ், எல்லாரும் உலகமே லைவ்ல பார்த்தோம். இங்க எதுவுமே யாரும் மூடி மறைச்சு மாயாஜாலத்தை எல்லாம் கிடையாது. எவ்வளவு சேர்கள் பின்னாடி காலியா இருந்து தெரியும். முதல்வர் அவர்கள் பேசும்போது எவ்வளவு பேர் சேரை தூக்கி தலையில வச்சுட்டு வெளியில போனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ இதெல்லாம் இன்னைக்கு இவர் வந்து அழகிரி அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லி ஒரு குரலை வந்து எழுதியிருக்காரு. அப்போ அழகிரி அவர்கள் கேட்கிறப்ப நமக்கு இன்னுமே காமெடியா இருக்கு. இன்னைக்கு திமுக பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களோட கூட பிறந்த அண்ணன் அழகிரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கே ஆட்சி கிடையாது, அதிகாரம் கிடையாது, ஓரமா உட்கார வச்சுட்டாங்க. இதுல இவர் இந்த அழகிரி என்ன வந்து குறுக்க வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இங்க எல்லாம் ஆட்சி அதிகாரம் சொன்னோம்னா தூக்கி ஓரமா உட்கார வச்சுருவாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் முழுக்க கையில இருக்கணும். திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே சாமானிய மக்களை தான் 1 ரூபா 2 ரூபா கொடுத்து உடன்பிறப்பே உடனே அனுப்பு அப்படிலாம் சொல்லி வளர்த்த கட்சி அது. ஆனா இன்னைக்கு யார் கையில இருக்கு? ஒட்டுமொத்தமா ஸ்டாலின் அவர்களும் கலைஞர் அவர்களும் அவங்க சொத்தை வித்து ஆரம்பிச்ச ஒரு கட்சி மாதிரி. அதுக்கப்புறம் அவருக்கு அப்புறம் உதயநிதி அவர்கள், அதுக்கப்புறம் அடுத்த 4ஆம் தலைவரையும் அறிமுகப்படுத்திட்டாங்க. அப்போ இங்க என்ன சமூக நீதி இருக்கு? இங்க எங்க இது இருக்கு? ஏன் மீடியாக்கள் ஒட்டுமொத்த மீடியாக்களையும் நீங்க கையில வச்சுக்கிட்டு ஏன் இதை பத்தி டிபேட் நடத்த மாட்டேங்கிறீங்க? ஆல்ரெடி திமுகக்குள்ள இவ்வளவு உட்கட்சி பூசல் இருக்கு. இது மட்டும் இல்லாம திமுக கூட கூட்டணிகளுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நீங்க இப்ப பக்கத்துல தான் அண்ணா விசிக அண்ணா இருக்கிறாங்க. அண்ணா உங்களுக்கு தெரியும், நிறைய இடங்கள்ல அந்த விசிக கொடியில வந்து உங்க கூட்டணி இருக்க கட்சியில ஒரு கொடி கம்பம் ஏற்றுறதுக்கு நீங்க எவ்வளவு பிரச்சனை பண்றீங்க? ஒரு கூட்டணியில ஒரு இது நடத்தினா அங்க வந்து ஒரு இது அவங்க கட்சி இது நடந்தா அதுக்கு சுருட்டி எறியுங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில விழுப்புரம்ல ஒரு கட்சி நிகழ்ச்சி நடக்குது. அங்க அவங்க விசிகாவோட எம்பி இருக்காரு ரவிக்குமார்னா, அவரோட படம் போடாம போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு அங்க பெரிய பிரச்சனையாகுது. விசிகாவோட பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பேனர் மாத்துறீங்க. இப்படி உங்க கட்சிக்குள்ள கூட்டணியில இருக்கிறவங்களையே நீங்க எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணாம ஒரு அதிகார போக்குல ஒரு மமதை போக்குல நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. அப்ப நீங்க அடுத்தவங்களை பத்தி வந்து பேசுறதுக்கோ திமுக கை நீட்டி இந்த கூட்டணி செல்லுபடியாகாது இந்த கூட்டணி செல்லுபடியாகுதுன்னா மக்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை தான் ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்ப நீங்க வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு இந்த நான் வாங்கியிருக்க ஓட்டுல வந்து விசிகாவோட ஓட்டு இல்ல சொல்ல முடியுமா? திமுகவால காங்கிரஸோட ஓட்டு இல்ல சொல்ல முடியுமா? உங்களால எல்லாரையும் சேர்த்து தானே அவங்களோட ஓட்டு பங்கு உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப நீங்க கூட்டணியில சேர்த்து அவங்ககிட்ட அவங்களுக்கான வாங்கிக்கிட்டு ஓட்டை வாங்கி நீங்க அதிகாரத்துல உட்காந்துட்டு அவங்களுக்கு நீங்க மரியாதை கொடுக்கலன்னா அப்ப அந்த கட்சி சார்ந்து ஓட்டு போட்ட மக்களை நீங்க அவமானப்படுத்துறதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க ஆட்சியில உட்கார்ந்துக்கிட்டு நீங்க இவ்வளவு வந்து வேலை பார்ப்பீங்க. ஆனா அடுத்தவங்களை வந்து கை நீட்டி இன்னைக்கு பாருங்க, இதுக்கு ஏற்கனவே திருமாவளவன் அவர்களே ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இவர் சொன்னார் 2000 இப்ப சமீபத்துல பேசினாரு. அது அடுத்த நாளே வந்து முதல்வர் அவர்கள் ஒரு மீட்டிங் போடுறாரு. மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாங்க, அந்த பதிவு நீக்கப்படுது, அவர் வந்து அட்மிட் போட்டாரு அப்படின்னு சொல்லி. சோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிரஷர் கொடுக்கப்படுது இதெல்லாம் அவங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வெளியில நீங்க வந்து பேசுறோம் அவங்க. அப்ப நீங்க உங்க கூட்டணியில இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க பிரஷர் கொடுக்குறீங்க? அப்ப நீங்க எப்படி நீங்க அடுத்தவங்களை கையிட்டு கேள்வி கேட்கறீங்க? இந்த ஒட்டுமொத்த மீடியாக்கள் என்ன பண்ணுது? மீடியாக்களோட வேலை என்ன? இங்க என்ன நடக்குதோ நிதர்சனம் அதை யாரு மக்கள் ஓட்டு போட்டு மக்களோட பிரதிநிதிகளா உட்கார்ந்து இருக்கவங்க எந்த அளவுக்கு இங்க பிரச்சனையை குடைச்சல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம வந்து சமூக நீதினு சொல்லிட்டு எப்படி நீங்க பட்டியலின மக்களை நீங்க எந்த அளவுக்கு இது பண்றீங்க? நாங்க தான் சிறுபான்மையினர் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மையினருக்கு நீங்க என்ன நல்லதை பண்ணிருக்கீங்க வெளியேற்றி கொடுங்க. சிறுபான்மையினர்கள் வெறும் ஓட்டுவீங்க நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிருக்கீங்க நீங்க இந்த ஆட்சிக்கு வந்ததுல இருந்து? எவ்வளவு சிறுபான்மையினர் கதை தானே நீங்க என்ன பண்றாங்க? ஏன் எங்களை வந்து ஏமாத்துறீங்க? இப்போ நான் கேட்டுச்சுக்கோ தம்பி, நான் வந்து உங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு ஓட்டு கேட்கிறேன்டா. நான் உங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண மாட்டேன். நீ எனக்கு ஓட்டு போடனா பாஜக உள்ள வந்துடும். அதனாலதான் உனக்கு நீ என்ன பாஜக ஒரு பூச்சாட்டியை காமிச்சு பிள்ளைக்கு சோறு விட்டுற மாதிரி சிறுபான்மையினர்ல நீ இது பண்ணா பாஜக வந்துடும். இன்னைக்கு பாஜகவுக்கு வடநாடுகள்ல இந்த நார்த் ஈஸ்ட்லயும் கூட முஸ்லிம்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல பாஜக வந்து திரும்ப ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க.
அப்ப இந்த பிரச்சனை மக்களுக்கு நல்லது செய்யறவங்க யார் தானே விடுச்சு. நீங்க மதத்தை வச்சு பிரிச்சு வந்து ஒரு ஆட்சி நடத்திருக்க, மதவாதி ஆட்சியை வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறது திமுக முழுக்க முழுக்க. அப்ப இவங்க வந்து என்னன்னா அடுத்த உலக அம்சம் வச்சு பயமுறுத்தியே மக்கள்கிட்ட ஓட்டுவாங்களா, ஒரு பயமுறுத்தியே இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களை உள்ள வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்போக்குல இருக்காங்க. அண்ணா இப்ப சொன்னாங்க தாவைகள் இருக்கிறவங்களை கூட்டு போயிட்டு அம்பேத்கர்னா யாரு இதெல்லாம் கேளுங்கிறாங்க. 5 முறைக்கு மேல ஆட்சி நடத்திருக்கு திமுக யாராவது ஒரு உடன்பிறப்பை கூப்பிட்டு திராவிட மாடல்னா என்னன்னு சொல்லுப்பா, சமூக நீதினா என்னன்னு சொல்லுப்பா, பெரியாரிசம்னா என்னன்னு சொல்லுப்பா, சொல்லுங்க. சொல்ல தெரியாது. அது முதல்வர் அவர்களுக்கே அதை சொல்ல தெரியாது. ஐயா திராவிட மாடல்னா என்ன ஐயா அப்படின்னு கேட்டா, திராவிட மாடல்னா என்னன்னு உன்னை கேட்க வச்சிருப்பாரு, அதான் திராவிட மாடல்ங்கிறது. என்ன மாதிரியான உங்க டெபினேஷன்? முழுக்க 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 ஒரு விளம்பர மாடல், ஒரு போட்டோ ஷூட், ஒட்டுமொத்த மீடியாக்களை கையில வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆட்சியை நடத்தி முடிச்சிடலாம் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்படிதான் போய் முடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு, 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப இனிமே எலெக்ஷன் வரப்போகுது அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டண்டுகள் நடக்குது. கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும் கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த கூட்டணிகளுக்குள்ளேயே இந்த மாதிரி குரல்கள் எழும்புறது தெரியுது. ஏன்னா நீங்க ஓட்டு போட்ட மக்களையும் மதிக்கல, அந்த மக்கள் ஓட்டு போட்டு உங்களுக்கு கூட இருக்காங்க கூட்டணியில அவங்களையும் நீங்க மதிக்கல. அப்ப கூட்டணிகளுக்குள்ள இந்த மாதிரி சலசலப்பு பொருள்கள் வெளியில வர ஆரம்பிச்சு. அப்ப இது எலெக்ஷனுக்கான இது. இப்ப அப்போ இனி இவங்களுக்கான பேரும், ஏன்னா இதுதான் இவங்களுக்கு சரியான நேரம். அவங்க அண்ணா சொன்ன மாதிரி நாங்க கோரிக்கை வைக்கலாம், அதை எடுத்துக்கிற இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா இது இவங்களுக்கான நேரம். இவங்க இந்த நேரத்துல குரல் கொடுத்தாதான் அதிகார வர்க்கத்தோட காதுல கேட்கும். ஏன்னா இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க காது எல்லாம் டமாரம் ஆயிடும். இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின் மக்களோட வருவாங்க. 4 வருஷமா யார் கூட இருந்தாங்க, இப்பதான் உங்களோட ஸ்டாலின் தெருவுக்கு இறங்கி வராரு. 4 வருஷமா எங்க இருந்தாருன்னு தெரியல. இனிமே இந்த 6 மாசம் தான் கூட்டணியில இருக்கிறவங்க பேசுறதுலாம் அவங்க காதுல விழுவும். அதனால இன்னும் நிறைய வருவாங்க. இன்னும் பிசிகாரர்களும் சரி, காங்கிரஸும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி, இனி நிறைய இது பண்ணுவாங்க. வந்து திமுக கூட்டணிக்கு எதிராக உங்களோட கூட்டணி வந்து வலுவா இருக்கான்னு பார்த்தா எப்போ இந்த கூட்டணி உடையனே தெரியல அப்படின்னு. இப்ப ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு விசிக குரல் கொடுத்துச்சு, காங்கிரஸ் குரல் கொடுத்துச்சு. தாவேகா இதுவரைக்கும் ஓட் பேங்க் நிரூபிக்காத தம்பி விஜய் வந்து நான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் திமுகவுக்கு மாற்று கட்சியா இருக்கிற அதிமுக அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற பேச்சே இதுவரைக்கும் எடுக்கல. யார் எடுத்திருக்க? அதை பத்தி பேசிருக்காங்களா? இல்ல நான் கேட்கறது அதிமுக தலைமை, அதாவது பாஜக இருக்கிற அதிமுக தலைமை என்னைக்காவது ஆட்சியில் விஜய் சொன்ன மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு யார் சொல்லணும்? அதிமுக சொல்லியிருக்கா? அதாவதுமா விஜய் சொல்லலாம், நீங்க வெறும் சொல்லலாம், வெறும் அகப்பை இருந்துச்சுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா அகப்பையில ஏதாவது இருந்துச்சுன்னா பக்குவமா சொல்லணும். இப்ப அதிமுக ஒரு கட்சி ஏற்கனவே ஆட்சி அமைத்த கட்சி, ஆட்சியில் இருந்த கட்சி. திமுக பல வருடங்கள் ஆட்சியில் இருக்கிற கட்சி, இருந்த கட்சி. இப்போ ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு சொல்ல வேண்டிய கட்சிகள் இது. அதிமுக கூட்டணி சொல்லணும், திமுக கூட்டணி சொல்லணும். இன்னொரு கூட்டணி நான் பேசல. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த 2 தான் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண கூட்டணிகள். இந்த கூட்டணிகள் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்கா. இன்றைக்கு பாஜகவுக்கு தலைமையா இருக்கிற அதிமுக இந்த வாதத்தை எடுத்து வைக்குமா? இல்ல தோழர் சொல்றது இந்த சொல்லுவாங்களா அப்படின்றாங்க, சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்ல வைக்கணும், நிர்பந்திக்கணும் கூட்டணி கட்சி. இப்ப திமுக சொல்ல வைக்கணும்னா கூட்டணியிலிருந்து நாங்க வளர்க்கிறோன்ற ஒரு இது வந்ததுன்னு சொன்ன இந்த இது கூட்டணியில பங்கு இல்லம்மா. நான் என்ன சொல்றேன், இப்ப தோழர் சொல்ற மாதிரி குரல் எழுப்பணும். எங்களுக்கு கூட்டணி வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு இந்த கூட்டணி கட்சிகள் ஒன்றா குரல் கொடுத்தாங்கன்னா அப்ப திமுக என்ன பண்ணுவோம், ஒரு தர்மக சங்கடமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அப்போ அவங்க அதை அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்குதான் நீங்க போக மாட்டேன்றீங்களா கூட்டணி கட்சி வந்து நீங்க வெளியே அந்த சீட்டு மற்ற விஷயங்கள் மட்டும் தான் பேசுறீங்க. அந்த ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்துல இதுல ரொம்ப முக்கியமானது ஒன்று சொல்றோமா, ஒரு மெஜாரிட்டி வாக்குகள் கிடைக்கல, மெஜாரிட்டி சீட்டுகள் இல்ல, சில கட்சிகள் மெஜாரிட்டிக்காக ஒத்துழைக்குது. இப்ப உதாரணத்துக்கு இப்ப மத்திய அரசு இருக்கு, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார். இது வந்து அவங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, அதனால நாங்க வந்து பங்கு கொடுக்குறோங்கிறது அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. நீங்க பெருவாரியாக பெருவெற்றி மெஜாரிட்டியில் இருந்தாலும் கூட கூட்டணிக்கு ஒத்துழைக்கிறவங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும். இதுதான் ஜனநாயகம்னு சொல்லலாம். அண்ணா சொல்றாங்க 2004ல இருந்து நாங்க குரல் கொடுத்துட்டு போறோம். அது வந்து திருக்குறளாகவும் மேடை பேச்சா மட்டும் இல்லாம நீங்க கூட்டணிக்குன்னு ஒரு இது வைப்பீங்க இல்லையா? அப்படியே வந்து இப்ப நான் சொல்றது, இப்ப வாஜ்பாயினுடைய அமைச்சரவையில திமுக அங்கம் வகிச்சது நம்ம யாரும் மறுக்கலையே.
காங்கிரஸ் அமைச்சரவையில திமுக அங்கம் வச்சது. அப்ப வந்து திமுக வந்து அந்த ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு கேட்டு வாங்கிச்சா இல்லையா? அதே மாதிரி அதிமுக கேட்டு வாங்கிச்சா இல்லையா? அப்ப மத்திய ஆட்சியில் இருந்த பாஜகவிடமும் காங்கிரசிடமும் உங்க அதிகாரத்தை நீங்க கேட்டு வாங்குகிற கட்சிகள் மாநிலத்திலையும் கொடுங்கன்னு கேட்கிறோம். அததான் அண்ணாவும் சொல்றாங்க, என்னன்னா நாங்க கொடுங்கன்னா நீங்க அந்த டிமாண்ட் பண்ற இடத்துலயே இல்ல, நீங்க அவங்க கேக்குறது வந்து என்னன்னா இங்கேயாவது வந்து குரல் எழுப்புற அளவுக்காவது ஜனநாயகம் இருக்கு, அங்க அப்படி ஒரு பேச்சே இல்லையே. அதிமுக அங்க பேச்சே அடிப்படையில்ங்கிறது அப்படி பேசுங்க, அப்படி கேளுங்க. இப்ப பாஜக அந்த கோரிக்கை, இப்ப நான் எழுப்பின கோரிக்கையை, காங்கிரஸ் எழுப்பின கோரிக்கையை, விசிக எழுப்பின கோரிக்கையை பாஜக அதிமுகவிடம் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குமா? மாநில கட்சி கிடையாது. அண்ணா சொன்ன மாதிரி நாங்க சும்மா பேசி போக முடியாது. நாங்களே இங்க பேசினாலும் தேசிய தலைமை என்ன முடிவு தேசிய கட்சி தானே. அழகிரி அவர்கள் வந்து மாநில தலைவர் கிடையாது, செல்வன் தலைவர் அமைதியா தான் இருக்கிறாங்க. அவங்க வேற ஒருத்தவங்களை வச்சு பேச வைக்கிறாங்க. இந்த நாளைக்கு இஷ்யூ வச்சு என்ன தெரியுமா சொல்லிடுவாங்க, இல்ல இல்ல அவர் எந்த பொறுப்புலையும் இல்ல, அது அழகிரி அவர் அவரா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேக் அடிச்சுவாங்க. அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொன்னா இந்த கூட்டணி கட்சிகள் இப்போ திமுக கிட்ட அந்த ஓட்டு, அதாவது சீட்டு பேரம் பேசும்போது அந்த கோரிக்கையை ஒற்றை கருத்தா வைக்கணும் எல்லா கட்சியும் சரி. அதாவது நீங்க மத்தியில அதிமுக பாஜக ஆதரிச்சது, அதிமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்தது, பாஜக கூட்டணியில அதிமுக இருந்தது, திமுக பாஜக கூட்டணியில இருந்து, திமுக காங்கிரஸ் கூட்டணியில இது இல்லை. அங்க கூட என்னன்னா அந்த சீட்டு கம்மியா இருந்தது, இவங்க வாபஸ் வாங்கினா அவங்க கவுந்துருவாங்க ஆட்சி, அதனால அவங்க பங்கு கொடுத்தாங்க. அதே நேரத்தில் வந்து இதுவே மத்தியில வந்து இப்படி வந்து அதிகாரத்தில் பங்கு கொடுத்ததே இல்லை. மாநிலத்தை சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்றதுதான் தமிழ்நாட்டில் திமுகவுடைய தத்துவமா இருந்தா கூட அப்படி வந்து மத்திய அரசு அதை காங்கிரஸும் கொடுத்ததில்லை, பிஜேபியும் கொடுத்தது. அவங்களுக்கு சீட்டினுடைய ஆதரவு தேவை, நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் கூட்டணியில இடம் கொடுத்தாங்க. இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. ஏன்னா உங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்காக ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இதை தரலங்கும் போது இது சமூக அநீதி தானேன்னு சொல்றாங்க. நிச்சயமாமா, நம்ம அதைத்தான் சொல்றோம். அதாவது இது சமூக நீதிங்கிறதை கடந்து அதிகாரத்தில் பங்குன்னு நம்ம ஏன் கேட்கிறோம்னா இது எங்களுக்காக இல்ல, மக்களுக்கான கோரிக்கை தான். அது மக்களுக்கான கோரிக்கையை நம்ம எடுத்து சொல்றோம், கட்சிக்கான கோரிக்கையை நம்ம எடுத்து சொல்லல. இல்ல அப்போ அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றலாம், சமூக அநீதி இல்ல, அதுதான் சொல்றேன். நீதிக்காக அங்க இருக்கிறோம்னு நீங்க ஒரு திமுக சமூக நீதின்னு சொல்லிட்டு தோழரோட சொல்லலாம் தவிர என்னுடைய பார்வைக்கு சமூக நீதி எல்லாம் அங்க நிறைய கொட்டி கிடக்குதுன்னு சொல்ல முடியாது. வேற எந்த கட்சி இல்ல இல்ல நானே சொல்றேன் சமூக நீதி. இல்ல சமூக நீதின்னு சொன்னா அப்படியே விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து வன்னியர் தான் வேட்பாளர் நிப்பாட்டுது. அங்க வந்து நீங்க என்ன பண்ணுவோம், தலித்தோ இல்ல வேற எந்த சமூகத்தையும், ஏன்னா அங்க அந்த சாதியினர் வாக்கு அதிகமா இருக்குன்றதான் நீங்க அங்க நிப்பாட்டு. அப்போ நீங்க சமூக நீதி அரசு எப்படி சொல்ல முடியும்? இதே மாதிரி நம்ம பல விஷயங்கள் நம்ம சொல்லி அம்பேத்கர் வருத்தப்பட்டது அவர் கவலைப்பட்டக்குரிய விஷயமே தான். இங்கு அரசியலில் ஜாதியும் மதமும் கலந்து விட்டதுதான் அவருடைய வருத்தம். தெரிஞ்சோ தெரியாமல் இங்க அரசியல் சாதி அமைப்புகளின் மேலும் மத அமைப்புகளின் மேலும் கட்டப்பட்டிருக்கிறது. அதை நிற்கக்கூடாது. அரசியல் வேறு, மதம் வேறு, அரசியல் வேறு, சாதி அமைப்புகள் வேறு அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டம் இருக்குல்ல, அதுக்கு இந்த இரண்டு கட்சிகள் என்ன பண்ணிருக்குன்னு பார்த்தா ஒன்றும் பண்ணல. இதான் உண்மை, இவர் சொன்னது உண்மை. ஏன் ஒரு பொது தொகுதியில வந்து ஒரு தலித் நிக்க வச்சு வெற்றி பெறக்கூடாதுன்னு இல்லை. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில 2 பொது தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நாகையும் திருப்பூரும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். சார் சொல்ற மாதிரி 2 கேள்விகள் இருக்கு. முதல்ல அதிமுக பாஜக இன்கேஸ் வந்து அதிமுக தலைமையில இப்ப வந்து ஜெயிச்சிட்டீங்க 2026ல அப்படிங்கும்போது பிஜேபி தரப்புல இப்படி ஒரு கோரிக்கையாவது முன்வைப்பீங்களா அப்படிங்கிறது கேள்வி. இல்ல அதுதான் நாங்க தெளிவா சொல்றோம்ல, இது வந்து ஒரு தேசிய கட்சிங்கிறதுனால இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லா முடிவுகளுமே எங்க நடக்கும்னா இது என்டிஏ கூட்டணி, அங்க என்டிஏ தலைமையில பாஜகவோட தலைமையில ஒரு கூட்டணி இருக்கு. சோ அப்ப என்ன முடிவோ அவங்கதான் எடுப்பாங்க. இதே இந்த கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி கூட அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்க முன்னாள் மாநிலத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனி வர காலகட்டங்கள்ல ஒரு ஆட்சின்னு வருதுன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு எடுத்துதான் வர முடியும். ஒரு கூட்டணி ஆட்சியா தான் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இனி அடுத்தடுத்து வர நாம் தமிழர் கட்சி எப்படி வளர்ந்துட்டு வருது, அடுத்து இப்ப தாவேகா வருது அப்படிங்கிறப்போ கட்சிகள் பிரியுது, வாக்குகள் செதறுது. அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி இருக்கிறதா வாய்ப்பு இருக்குங்கிறத அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் இப்ப வந்து ஒரு என்டிஏ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்ப ஃபார்ம் பண்ணிருக்கப்போ இதுல வந்து அதுக்கான அந்த மாதிரியான ஆப்ளிகேஷன் எதுவும் எங்களுக்கு கிடையாது.
அப்படி இருந்தாலும் அதை மேலதான் முடிவெடுப்பாங்க. நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க நாங்க தான் சமூக நீதி காவலர்கள்னு சொல்லிட்டு இருக்கிற திமுக இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அதிமுகலையும் சமூக நீதி இல்லைன்றாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க என்ன சொல்றீங்க, எதெல்லாம் அதிமுக பிரச்சனைன்னு சொல்லி நீங்க வந்தீங்க. அதிமுக எங்க சமூக நீதி கட்சின்னு சொன்னது இல்ல. நீங்க தானே நாங்க சமூக நீதி காவலர்கள் மாத்திக்கிட்டு ஏன்பா இத்தனை கொலை நடக்குதுன்னா, அவங்க ஆட்சியில நடந்த கொலையை விட 2 கொலை கம்மியா நடந்திருக்கு. ஏங்க இவ்வளவு கள்ளச்சாராயம் கட்சிங்க இது எப்படி கள்ளச்சாராய மரணங்கள் நடக்குதுன்னா, அந்த ஆட்சியில இத்தனை நடந்ததை விட எங்க ஆட்சியில இப்படி நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பேசுறதுக்கு மட்டுமே நீங்க வந்து பேசலாம். இதுல எந்த சமூக நீதி இருக்குன்றத நீங்க பாருங்க. 2021க்கு அப்புறம் இவங்களே நம்ம ஒன்றிய அரசு எடுத்துக்கிட்டீங்கன்னா நேர்காலத்தில் நடந்ததுதான் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி நேர்காலத்துல பேசி நான் வந்து நல்லாட்சி கொடுக்காம இல்லையே. அப்படி நேர்காலத்துல எப்படி நடந்தது, இந்திரா காந்தி ஆட்சியில் எப்படி நடந்தது, நேர்காலத்திலயும் இந்திரா காந்தி காலத்திலயும் நடந்த அவலங்களை சொல்ல வேண்டிய நான் திமுகவுக்காக சொல்ல ஒப்பீடு அப்படிங்கறதே நல்ல. அதாவது ஒப்பீடு எப்படின்னா, அவங்க அதிமுக ஆட்சியில சரி இல்லைங்கிறதுனாலதான் மக்கள் திமுகவை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா அதை விட ரொம்ப கேவலம் காங்கிரஸ் ஆட்சி சரி இல்லைங்கிறதுனாலதான் பாஜகவை தேர்ந்தெடுத்தாங்க. இதுல ஒப்பீடே தேவையில்லை. சிறப்பா இருக்குன்றதுனாலதான் நான் சொல்றது, மக்கள் உங்களை வீழ்த்துகிறார்கள் என்றால் நீங்கள் சரியாக ஆட்சி செய்யவில்லை என்ற அர்த்தம். வந்து திமுக சரியா ஆட்சி செய்யலன்னா கூட அவங்களை தேர்ந்தெடுக்க தான் போறாங்க சார். அது அப்படி இல்லை. இப்ப திமுக ஆட்சி சரியில்லைன்னா தீர்ப்பு எழுத வேண்டியது மக்கள். சரியில்லை அப்படிங்கிறது தீர்ப்பு எழுத வேண்டியது மக்கள். சரியில்லை கூட வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம நிதர்சனமா இவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க அதெல்லாம் கிடையாது. இவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் ஜெயிப்பாங்க. மக்கள் மனநிலை என்னங்கிறது தான் முக்கியம். தேர்தல்ங்கிறதே மக்கள் முடிவு செய்யற ஒரு விஷயம். இப்ப திமுக ஆட்சி சரியில்லைன்னா மக்கள் தீர்ப்பு எழுதுவாங்க. அதிமுக ஆட்சி சரியில்லைங்கிறதுனால திமுக தேர்ந்தெடுத்தாங்க. அப்ப அதிமுக ஆட்சியில நடைபெறாத திட்டங்கள், மக்கள் நல திட்டங்கள் எல்லாம் திமுக செய்திருக்கிறதா நம்ம கவனிக்கிற மாட்டேன், மக்கள் கவனிப்பாங்க. ஏன்னா அப்ப மக்கள் என்ன தீர்ப்பு எழுதுவாங்க, அவங்க கிட்ட என்ன மைனஸா இருந்ததோ அதை நீங்க பிளஸ் ஆகுவீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட கட்சி ஆட்சியை கொடுத்தோம். நீங்களே செய்யல அப்படிங்கும் போது மக்கள் மனநிலை மாறும். நான் தான் சொல்றேன், நான் கூட்டணியில் இருக்கிறதுக்காக ஒரு கட்சிக்கு ஜவாப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. மக்கள் என்ன தீர்ப்பு, யார் ஆட்சி செய்கிறார்கள், யார் நமக்கான ஆட்சி. இந்த டைம் வந்து அதிமுக ஜெயிச்சாங்க, திமுக சரியா ஆட்சி பண்ணல அப்படிதான் அதான் அர்த்தம். ஓகே அப்படிதான் அர்த்தம். இல்ல இதுல ஒரு விஷயம் என்ன சொன்னா, ஒரு விஷயம் நல்லா ஒரு கருத்தை நல்லா புரிஞ்சுங்க. திமுக மக்கள் எதிராக இருந்தா கூட, ஆனா திமுக மக்களுக்கான ஆட்சி நடத்தியதுன்னு சொல்லி திமுகவை விட திமுக கூட்டணி கட்சிகள் தான் தெரு தெருவா பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ திமுக மக்களுக்கு எதிராக எவ்வளோ செயல்பட்டிருந்தாலும் அதை மூடி மறைச்சு அதை பூஸ்ட் பண்றது யாருன்னா திமுக கூட்டணி கட்சி. ஆமா, அதுதான் கூட்டணி கட்சி. இந்த பலத்தை வச்சுதான் நான் கேட்கிறேன், இந்த பலம் கூட்டணி கட்சிக்கிட்ட திமுக கூட்டணி கட்சிக்கிட்ட இருக்கு இல்லையா, இதை வச்சு நீங்க திமுக பிளாக்மெயில் பண்ணுங்க. திமுக உங்களை பிளாக்மெயில் பண்ணாரு. நீங்க திமுக வர சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா கூட்டணி வந்துருச்சு அமைக்க முடியுமா? எஸ் ஆர் நோ சொல்லு, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். திமுக வழிக்கு வரலாம். அதாவது திமுகவை வந்து நீங்க மிரட்டாம இருந்தா இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க 2006 நாங்க எழுப்பப்பட்ட கோரிக்கை, அதற்கு பின்னால் நாங்க சேர்ந்த அத்தனை தேர்தலிலும் திமுக கூட தான் இருந்தது. வேற எங்கேயும் மாறல இல்லை 2011 இருந்து. ஆனால் அந்த கோரிக்கை இன்னும் அப்படியே தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. நாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம், சொல்லாம எல்லாம் இல்ல. அதுதான் சார் கேக்குறோம். நீங்க திருப்பி அங்கே போறீங்க. நீங்க திருப்பி அதிமுக சொல்ல சொல்லுங்க, நாளை காலையில சொல்லுங்க, ஒரு முடிவு சொல்றோம். சொல்லுமா அதிமுக என்ன சொல்றோம்? இல்ல திமுக கூட அப்ப இவங்க இன்னைக்கே அவங்க திருமாவளவன்ல டிக்ளேர் பண்ண சொல்லுங்க. அதிமுக கூட வந்து நாங்க கூட்டணி வச்சோம் அப்படி சொன்னாங்களான்னு. கூட்டணில இருக்கிறது திமுக. நான் கேக்குறது அதிமுக பகிரங்கமா சொல்ல சொல்லுங்க. திமுக ஆட்சியிலும் பங்கு சொல்ல சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். நான் இவங்க சொல்லவே மாட்டாங்க. ஆனா விசிக கூட்டணில இருக்கிறது திமுக கூட. ஓட்டு வாங்கி கொடுத்தது திமுகவுக்கு. இன்னைக்கு வரைக்கும் முட்டு கொடுத்துட்டு இருக்கிறது திமுகவுக்கு. தேங்காய் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தப்ப திருமாவளவன் அவர்களோட ரத்தம் கொதிக்காம இருக்குன்னு நினைச்சிருக்கீங்களா? எதுக்கு வாய் மூடி மௌனமா இருந்தாரு? எதுவுமே பண்ண தேவையில்லை இருந்தாங்க. எவ்வளவு பிரச்சனை அவருக்கு வந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும். பட்டியலில் நம்ம எவ்வளவு பேர் கேள்வி கேட்டுப்பாங்க, அண்ணா என்னன்னா அவனை நம்பி ஓட்டு போட்டோம், என்னன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல இன்னி வரைக்கும் முதல்வர் போய் பார்க்கலாங்க வேலையில. இவ்வளவு பிரச்சனை அவர் வாங்கிக்கிட்டு
அவரை வந்து யார்கிட்ட கோரிக்கை வைக்கணும்? திமுக தானே வைக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றது யாரு? விசிகா தானே ஃபேஸ் பண்றாங்க. அப்ப கூட்டணி கோரிக்கையா நம்ம திமுக கிட்ட வைக்கணும். ஏடிஎம் கிட்ட கேக்குறதா இருந்தா திரும்ப நாங்க கேட்கல. நான் கேட்கவே இல்லைங்க. நான் விசிகாவுக்காக பேசல. நான் சொல்றது அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாஜகவுக்கு அதிமுக தலைமை பாஜகவுக்கும் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம்? நாங்க இது வரைக்கும் நாங்க இந்த இதுக்கே வரலங்க. இல்ல கிருஷ்ணசாமி கூட இருக்காரா? மேபி அவங்க வந்து நிறைய மாநிலங்கள்ல இல்ல நான் கேக்குறது கிருஷ்ணசாமி கூட இருக்காரா? கிருஷ்ணசாமிக்கு அதிகாரத்தில் பங்கு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க? ஜெகன்மோகன் நான் பாஜகவே சொல்லுங்க. அவங்க ஒன்றிய அரசில் இருக்காங்க, பல மாநிலங்கள் ஆட்சி இருங்க. எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூட இருக்கிற ஜெகன்மூர்த்திக்கு சொல்லுங்க, கிருஷ்ணசாமிக்கு சொல்லுங்க. அதுக்கு எதுக்கு குரல் எழுப்பணும்? இவங்க 11 வருஷமா குரல் எழுப்பிக்கிட்டு இருக்கவங்க வெறும் குரலாவே இருப்பாங்கன்னா நாங்க கேட்டு அவங்க கொடுக்கல, நீங்க கேட்டு வாங்குங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நான் கேக்குறேன். நான் சொல்றது அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைமை நாங்கள் அதிகாரத்தில் பங்குன்னு நாளைக்கு சொல்லுங்க. தேவையில்லைங்கிற திருப்பி திருப்பி அங்கதான் போறீங்க. அதிகாரத்தில் பங்குங்கிறது எதுக்கு டிமாண்ட் பண்ணணும்? இல்ல அவங்க நான் வாக்கு போறதுக்கு நான் டிமாண்ட் பண்ணுமா? என்னுடைய வாக்கு உரிமைக்கு நான் டிமாண்ட் பண்ணுமா? நான் சொல்றது நம்ம இதுல யாரையும் காயின் பண்றதுக்காக சொல்ல. அதிகாரத்தில் பங்குங்கிறது கொடுக்க வேண்டியது உரிமை. அது அதிமுகவும் செய்யணும், பாஜகவும் செய்யணும், திமுகவும் செய்யணும். கோரிக்கையே இல்லங்கும் போது அது வந்து கொஸ்டினபிளா இருக்காது. இங்க கோரிக்கை இருந்தும் அது நிறைவேற்றப்படும். கோரிக்கை இல்ல. விஜய்கிட்ட யார் போய் கோரிக்கை வச்சா? விஜய்கிட்ட யார் கோரிக்கை வச்சா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் விஜய்கிட்ட விஜய்கிட்ட யார் கோரிக்கை வச்சா? ஏன் அவர் அதிகாரத்தில் பங்குங்கிறாரு? விஜய்கிட்ட கோரிக்கை வைக்கல இல்ல, ஏன் அதிகாரத்தில் பங்குங்கிறாரு? ஒரு கோரிக்கை எழுப்பப்பட்டால்தான் கொடுக்கணுங்கிற மனநிலை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் மேலாண்மை அதிகார மனநிலை. கிருஷ்ணசாமி வேண்டாம் சொன்னாரா? பேசியிருக்காரு. இவங்கள விடுங்க. கிருஷ்ணசாமி அதிமுக அதிமுக பாஜக சப்போர்ட் இருக்கிற கிருஷ்ணசாமி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்கல. ஒட்டமண்டலத்துல கேட்டிருக்காரு. திமுகவுல வந்து கேட்டாலும் கொடுக்கல, தாவேகால கேட்காமே கொடுக்குறாரு. அதுதான் மேலாண்மை அப்படிங்கிறாங்க. அப்போ இல்ல அப்போ இவர் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்ப அடுத்து வர எலெக்ஷன்ல வந்து திமுக இருந்து விசிகாவோ காங்கிரஸோ தாவேகா எனக்கு இவங்கள மாதிரி ஜாதகம் எல்லாம் பார்க்க தெரியாதுல, ஜோசியம் இப்ப சொன்னாங்க இல்லையா, எனக்கு ஜோசியம் எல்லாம் தெரியாது. கேட்காமே சொல்றாரு. ஆட்சியிலும் பங்குங்கிறது கேட்டாதான் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குல்ல, அதுதான் சர்வாதி. இல்ல ஒரு கால அதிமுக அப்படி கொடுக்குறேன்னு சொன்னா விசிகாக்கு போவதில்லை. அதை இவங்கதான் உறுதி கொடுக்கணும். சொல்லுமா? இல்ல சொல்லி நான் சொல்றது யார் ஆட்சிக்கு வந்தாலும் சொல்றேன். நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு வந்தாலும் நான் சொல்றது விடுதலை சிறுத்தைகள் ஆட்சிக்கு வந்தாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும், பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் ஆட்சியில் பங்கு கொடுக்கணும். நீங்க கேட்டா நான் கொடுக்குறேங்கிறது என்னது? எங்க வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தன் நிக்கிறான், அவனை பார்த்தா அப்படி தெரியுது, தோளும் துரும்பமா இருக்க, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு மாதிரி நமக்கே தோணுது, அவன் கேட்டா தான் கொடுக்கணுமா? என்ன இது? என்ன மனிதத்தன்மை இது? அப்படி தோளும் துரும்பமா வந்து நிக்கிறான். இல்ல எளிய மக்கள் தோளும் துரும்பமா நிக்கிறாங்க. அவங்க கை நீட்டி கேட்கணுமா? நான் கை நீட்டி கேட்கணும்ங்கிறது ஒரு அடிமைத்தனத்தினுடைய எதிர்வினை இல்ல. விஷயத்தை டிமாண்ட் பண்ணாம கொடுக்காம இருக்கிறதுங்கிறது வேற. இன்னொன்னு இல்ல, இதுல நீங்க மறுபடியும் ஒரு பார்வையில ரொம்ப இது பண்றீங்க. இது திமுகவுக்கு ஒத்துவதா கிடையவே கிடையாது. இது திமுக சப்போர்ட்டரா இருந்து நான் பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. நான் இது மக்கள் கோரிக்கையா கேட்கிறேன், ஒரு சமூக கோரிக்கையா கேட்கிறேன், ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கையா கேட்கிறேன். இந்த நாடு, இந்த நாட்டினுடைய மக்கள், இந்த நாட்டினுடைய வளர்ச்சி எதில் அடங்கி இருக்குன்னா மதசார்பற்ற தன்மையில் இருந்துதான் இந்த நாடு வளரும். ஒரு அரசு மதம் சார்ந்து ஒரு அரசை நடத்துமே ஆனால்
மதம் சார்ந்து ஒரு அரசு நடத்துகையானால் இந்த தேசம் இரண்டாவது சுதந்திர போரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. இவங்க உண்மையாகவே சொல்றேன், மேடம் எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு தெரியல, இவங்க அம்பேத்கர் படிக்கலையும் தெரியுது. இவர் புத்த மதத்துக்கு தான் அம்பேத்கர் போனார். ஏன் புத்த மதத்துக்கு போனார்? இல்ல, இந்துவாக பிறந்து விட்டு இந்துவாக சாக மாட்டேன், இது அம்பேத்கர் சொன்னார். அவரே புத்த மதம், ஏன் புத்த மதத்தை புத்த மதம் தோன்றிய இடம் இந்தியா. இது யாரால் துரத்தி அடிக்கப்பட்டது? ஏன் புத்த மதம் இந்தியாவிலிருந்து வெளியே போச்சு? இன்னைக்கு இந்தோனேசியாவிலையும் தாய்லாந்திலையும் சிலோன் வளர்ச்சி சீனாவிலையும் வளர்ச்சி அடைந்திருக்கிற புத்த மதம் தோன்றிய இடத்தில் ஏன் இல்ல? யாரால் விரட்டி அடிக்கப்பட்டது? இதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு. இதை இதுக்குள்ள நம்ம சுருக்க கூடாது. என்னை பொறுத்தவரை ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிறது விசிகாவுடைய கோரிக்கை மட்டுமல்ல, தமிழ் சமூகத்தினுடைய கோரிக்கை, இந்திய மக்களுடைய கோரிக்கை. ஒன்றிய அரசு யார் வந்தாலும் சரி, மாநில அரசு யார் வந்தாலும் சரி, அவங்க அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். கோரிக்கை மட்டும்தான் கூட்டணி உடையாத எடுத்துக்கலாமா? இப்ப கூட்டணி பத்தியே இது டிபேட்டே இல்ல. கூட்டணி உடையுமா உடையாதா அப்படின்னு இதெல்லாம் இந்த கோரிக்கைகள் எல்லாம் பேசுவாங்க கொடுக்குறாங்களா இல்லையா? கூட்டணியை பத்தி முடிவு பண்ற நேரம் இது அல்ல. எந்த அரசும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி முடிவு பண்ணதெல்லாம் கடமாட்டேன். இந்திய எல்லாம் பேச இப்ப அண்ணன் சொன்ன மாதிரி இதுவும் பேசப்படும், வேங்கை வயலும் பேசப்படும், மேல்பாதி கிராமமும் பேசப்படும், கள்ளக்குறிச்சியும் பேசப்படும். இந்த 4 ஆண்டு கால ஆட்சி விமர்சிக்கப்படும். விமர்சித்ததற்கு பிறகு எது முதன்மை காரணியாக இருக்கிறதோ, எந்த முதன்மை காரணியாக இருக்கிறதோ அந்த காரணியை வைத்துதான் கூட்டணி முடிவு செய்யப்படும். இப்போதைக்கு கூட்டணி உடையுமா உடையாதுன்னு இவங்கள மாதிரி ஜாதகம் எனக்கு பார்க்க தெரியாது. என்னை பொறுத்தவரைக்கு அதிகாரத்தில் பங்கு என்பது எளியவர்களுடைய கோரிக்கை. தேர்தலுக்கு இன்னும் டைம் இருக்கு. கூட்டணி எப்படி அமையுது உடையதா இல்லையாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். பங்கேற்ற 3 பேருக்கும் மிக்க நன்றி. நிறைய கருத்துக்களை, நிறைய டிபேட்டபிளா நிறைய கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி.